Hi students, welcome to our channel. இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025 கான ஒரு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே பார்க்க போறோம். குறுவினா, சிறுவினா, நெடுவினா, மொழிப்பயிற்சி, அப்புறம் வந்து இந்த பொதுவான வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இதெல்லாம் முக்கியமானதுன்னு கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் 10th தமிழில் 100க்கு 90 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்க முடியும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம குருவினா பார்த்தலாம். அதாவது பகுதி 2ல் பிரிவு 1ல் கேட்கக்கூடிய கேள்விகள். இதை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா 4x2 8 மதிப்பெண்ணை அப்படியே எடுத்துடலாம். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் எழுதுக. மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. வசன கவிதை குறிப்பு வரைக. தண்ணீர் குடி, தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. தொடரில் அமைக்க. மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இரடி பொம்மல் பெருகுவீர் தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தனவற்றை கூறுக. கலிந்த பெரும் கேண்மையினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கலிந்த பெரும் கேண்மையினான் யார்? காதல் மிகு கேண்மையினான் யார்? அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின் விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இதோ இருக்கிறதே, சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே. மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்து எழுதுக. வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ணச் சுவை மிகுந்திருக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள முதல் பொருள் கருப்பொருள்களை வகைப்படுத்தி எழுதுக. கலைஞர் பழுமரக்கணி பயன்கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் பேராசிரியர் அன்பழகனாரை கூற்றை அயற்கூற்றாக எழுதுக. உறங்குகின்ற கும்பகர்ண எழுந்திராய் எழுந்திராய் கால தூதர்கள் கையிலே உறங்குவாய் உறங்குவாய். கும்பகர்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? எங்கு அவனை உறங்கச் சொல்கிறார்கள்? கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர். முல்லைப்பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். பாசவர் வாசவர் பல்நிலை இளைஞர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்? மெய்கீர்த்தி பாடப்படுவது நோக்கம் யாது? வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதை சான்று தருக. புறத்திணைகளின் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. குறிப்பு வரைக. அவயம். காலக்கழுதை கட்டெரும்பானது கவிஞர் செய்வது யாது? தீவகாணியின் வகைகள் யாவை? காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன். உவமை உணர்த்தும் கருத்து யாது? நச்சுப்படாதவன் செல்வம். இத்தொடரில் நச்சுப்படாதவன் என்ற சொல்லுக்கு பொருள் தருக. கரப்பிடும்பை இல்லார். இத்தொடரின் பொருள் கூறுக. தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வழிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக. வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரிடம் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து யாது? அடுத்ததா பகுதி 2ல் பிரிவு 2. இதுல 5x2 10 மார்க் நீங்க எடுக்கணும்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இலக்கண குறிப்பு. இதுல ஒரு 2 மார்க் கேள்வி நமக்கு வந்துடும். சரியா? இலக்கண குறிப்புல ஒரு 2 மார்க் கேள்வி கேட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த 9 ஏழையும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு இவ்வளவுதான், கொஞ்சம் தான் இருக்குது. இதை மட்டும் நல்லா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 மார்க் எடுத்துடலாம். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு 2 மார்க் நமக்கு கேட்பாங்க. 9 ஏழுகளுடைய செய்யுள்ள இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் எழுதிடலாம். அடுத்து கலை சொற்கள். 9 ஏழையும் மொழிப்பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் இது எல்லாமே. இதை மட்டும் நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா இதுல இருந்து நமக்கு 2 மதிப்பெண்ணுக்கு வந்துடும். இதுலயும் நம்ம என்ன பண்ணிடலாம், 2 வந்து எழுதிடலாம். சரியா? 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். மீதி 2 கொஸ்டினுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும். உங்களுடைய புத்தகத்துல மொழிப்பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தலைப்புகள்லாம். தமிழெண்கள். இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. நிறுத்தற் குறியிடுக. பிறமொழி சொற்கள். வினா வகையையும் விடை வகையையும் காட்டுக. ஆசிரியப்பாவின் வகைகள். இரு தொடர்களை ஒரே தொடராக்குக. சொற்களின் கூட்டுப் பெயர்களை எழுதுக. அகராதியில் காண்க. எழுவாயை செழுமை செய்க.
சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. ஊர் பெயர்களின் மறு உவை எழுதுக. உவமையை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. தொகை சொற்களை கண்டுபிடித்து தொடரில் அமைக்க. சரியா, இதை ஃபுல்லா படிச்சிட்டிங்கன்னா அந்த 5x2 10 மார்க் எடுத்துடலாம். அடுத்து சிறுவினா பகுதி 2ல பிரிவு 2லையும் 3லையும் கேட்கக்கூடியது. 4x3 12 மார்க் நீங்க எடுக்கணும்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சு இந்த சிறுவினாக்களை படிச்சீங்கனாலே போதும். தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரின் சுற்றுவனை யாவை? தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக் கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை எழுதுக. கண்ணே கண்ணுரங்கு காலையிலே நீ எழும்பு மாமலை பொய்கையிலே மாம்பூவை கண்ணுரங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தல் கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமைகள் சுட்டும் செய்திகளை விளக்குக. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்களின் வகையை சுட்டி எழுதுக. வைத்தியநாதபுரம் முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கிரை ஆடிய நயத்தை விளக்குக. தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார்? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது சுற்றி பொருள் தருக. ஜெயகாந்தன் கதைமாந்தர்கள் அந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்ற அசோமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதைமாந்தர் வாயிலாக விளக்குக. எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு குரலில் பயின்று வரும் அணியை விளக்குக. இந்த 60 கொஸ்டின்ஸ் இந்த 20 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா 4x5 4x3 12 மார்க் எடுத்துடலாம். அடுத்து பகுதி 4ல பிரிவு 4 5x5 25 மார்க்கான நெடுவினாக்கள். கேள்வி எண் 38ல கேட்கக்கூடியது. இந்த நெடுவினாலாம் படிச்சிட்டிங்கன்னா 38வது கேள்வி அட்டன் பண்ணிடலாம். மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்புக்கு சொற்களும் புயலில் தோணி படும்பாட்டு எவ்வாறு விவரிக்கின்றன? ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. இந்நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக. அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக. புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. நெகிழிப்பைகளின் தீமைகளை கூறும் பொம்மலாட்டம் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு பாராட்டுரை ஒன்றினை எழுதுக. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவற்றை குரல் வழி விளக்குக. சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. சிலப்பதிகார மறுவூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. சரியா, இந்த 12 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா இந்த 38வது கேள்வி அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கேள்வி எண் 39 உங்களுக்கு கடிதம். இந்த கடிதத்துல முக்கியமான கடிதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கடிதங்கள் இந்த 4 கடிதங்கள் இருக்குது. பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததற்கு பாராட்டு பெறுவது, மின்வாரிய அலுவலருக்கு, உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு, நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உளவு தொழிலுக்கு வந்தனை. இந்த 4 பார்த்துக்கிறங்க, கண்டிப்பா ஒன்று வந்து கேட்டுருவாங்க. இப்போ கேள்வி எண் 40 காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. சரியா, ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கவிதையா நம்ம வந்து எழுதணும். ஸோ உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடியதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. புத்தகத்தில் உள்ளதான் நான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே. அடுத்த கேள்வி 41 வந்து உங்களுக்கு படிவம். ஒன்று மேல்நிலை சேர்க்கை படிவம் கேட்பாங்க, இல்லைன்னா நூலக உறுப்பினர் படிவம் கேட்பாங்க. ஸோ இந்த 2 படிவத்தை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க, கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். கேள்வி 42 தமிழாக்கம். புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழாக்கம் தான் கேட்பாங்க. இது எல்லாமே உங்களுடைய புத்தகத்தில் ஒவ்வொரு இயலையும் மொழிப்பயிற்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய
தமிழாக்கம். சரியா, இது ஃபுல்லாக பார்த்துக்குறங்க. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இந்த பகுதியில் கேட்கக்கூடியதை அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது உங்களுக்கு நெடுவினா பகுதி 5 3x8 24 மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ள முக்கியமான வினாக்கள் பாருங்க. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் குறித்து எழுதுக. கோபல்லபுரத்து மக்கள் கதையில் உள்ள மனம் கவர்ந்த கதாபாத்திரத்தை பற்றி எழுதுக. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்விச்சுடரை ஏற்றிய கதையை பற்றிய உங்கள் கருத்தை விவரிக்க. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் நாடகம் எழுதுக. மாணவன் கொக்கை போல, கோழியைப் போல, உப்பை போல. கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளால் உருவ மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. சான்றோர் வளர்த்த தமிழ் எனும் தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதுக. விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதுக. நிகழ்களை வடிவங்கள், அவை நிகழும் இடங்கள், அவற்றின் ஒப்பனைகள், சிறப்பும் பழமையும். இந்த கொஸ்டின் வந்து 11 கொஸ்டினை படிச்சிட்டிங்கன்னா இந்த 3x8 24 மதிப்பெண் எடுத்துலாம். சில நேரங்களில் கட்டுரை வினா மட்டும் நமக்கு பொதுவானதா புக்கில் இல்லாததாகவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஜென்ரலாக எழுதுறது தான், அதனால பிரச்சனை இல்லை. அப்படி ஜென்ரலாக எழுதும்போது உங்களுக்கு ஒற்றுப்பிழைகள் இல்லாமல், எழுத்துப்பிழைகள் இல்லாமல் எழுதுனீங்கன்னா நீங்கள் முழு மதிப்பெண் வந்து பெறலாம். சரியா, அடுத்து நயம் பாராட்டுகவும் சில நேரங்களில் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய நயம் பாராட்டுகள் 2 3 4 இருக்குது. இது 4ஐயும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. சரியா, இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, தேங்க்யூ.